இப்போ ரீசெண்டா ஒரு ஐடி கம்பெனியோட எம்டி தன்னுடைய வால்வோ XC90 காரை எடுத்துக்கிட்டு பெங்களூர் டு தும்கூர் ஹைவேல வந்து போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு ஹெவி லோட் கண்டெய்னர் லாரி வந்து அந்த வால்வோ XC90 கார் மேல வந்து அப்படியே சாயுதுங்க. அப்படி சாஞ்சதுல அந்த வால்வோ XC90 காரால தாங்க முடியல, முற்றிலும் நசுங்கி போது. அதுல இருந்திருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனி சாஃப்ட்வேருடைய எம்டி அவரு கூடவே இருந்திருக்கக்கூடிய 5 பேர் அப்படியே உடல் நசுங்கி இறந்து போறாங்க. அதுல 3 பேர் சின்ன பசங்கன்றது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான ஹெவி லோட் கண்டெய்னர் வெஹிக்கிள்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவ்வளவா இருக்குதா? இவங்க வந்து ஒரு வழியில போறாங்கன்னா அங்க லெஃப்ட் லேன் ரைட் லேன் இருக்கு. அது போன்ற லாரி டிரைவர்ஸ் வந்து இது போன்ற விதிகளை வந்து ஃபாலோ பண்றாங்களா? டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியால ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியால வந்து பேசிட்டு வராங்க. ஏன் இந்த அளவுக்கு லாரிகள் வந்து வெயிட்ட தூக்கிட்டு போறதுக்கு அலோவ் பண்ணணும்? அதே சமயத்துல இந்த சேலம் டு தர்மபுரியில இருக்கக்கூடிய அந்த தொப்பூர் கணவாய் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹைவேஸ்ல செமையான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குங்க. சோ அதே சமயத்துல இப்ப ரீசெண்டா நான் வந்து மதுரைக்கு வந்து போயிருந்தேன். இந்த சென்னை டு திருச்சி ஹைவேஸ்ல கரெக்டா பெரம்பலூர் பக்கத்துல ஒரு பிரைவேட் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அதுல வந்து ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு. வேக கட்டுப்பாட்டு கருவி வந்து முக்கியமா இது போன்ற பொதுமக்கள் பிரயாணிக்கக்கூடிய பஸ்கள்லயும் சில வெஹிக்கிள்ஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இந்த இடத்துல வந்து கிடையாது. டிரைவ் சேஃபா இருங்க.